இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் 11/8/2024 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்கணம் கடக லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி அதிகாலை 3:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை 4:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 4:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இன்று கரணன் 10:30 முதல் 12 மணி வரை இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. இன்று தேவையற்ற மன உளைச்சல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்குங்க. வேகமாக வேலைகள் செய்தாலும் சரி, தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வகையில இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டு பராமரிப்பு போன்றவற்றிற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கியத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேடிக்கையாக பேசி வியாபாரத்தை பெருக்கியும் விடுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். பங்கு சந்தைகள்ல கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. போட்டி பந்தயங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது தாங்க. சில உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் சற்று குறைவாகவும் செய்யும். பணப்புழக்கம் இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படலாங்க. கையிருப்பை கரைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாகவும் இருங்க. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது நினைத்து பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்தும் விடுவீங்க. கலை பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பெண்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றியையும் பெறலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வுக்கான நல்ல நிகழ்வுகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி நன்றாகவும் இருக்கும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு, ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கும் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செய்யும் முயற்சிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அரசு சார்ந்த ஆவணங்களை கையாள்வதில் கவனமாகவும் இருங்க. மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து வெற்றியும் காண்பீங்க. போட்டி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும், புரிதல்களும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த வேலைகள்ல அனுகூலமும் உண்டாகும். ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிக்கு உகந்த நல்ல நாள் என்றும் கூறலாங்க. மகிழ்ச்சியான புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல ஒரு புரிந்துணர்வுகளை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். நீங்கள் விரும்பும் வகையில பணத்தை செலவு செய்வதற்கான சுதந்திரமும் உங்ககிட்ட இருக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமைதியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கு விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்து வந்த பகை உணர்வுகளும் நீங்கும். வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றும் விடுவாங்க. விலகி இருந்த உறவினர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடுமையான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு நிம்மதியும் உண்டாகும். வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல என்ற அனுகூலமும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறுங்க. மாலையில பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடனாக கொடுத்த பணத்தை நயமாக பேசி வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல தேங்கியிருந்த பணமும் வசூலாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு கட்டுவது தொடர்பான அல்லது சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறுங்க. சிலருக்காக நீங்கள் பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வகையில் அனுகூலமான சூழ்நிலைகளும் உண்டாகும். செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். பாக பிரிவினை போன்ற வேலைகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. என்ற நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவினால எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி பெருமைப்படவும் செய்வீங்க. சற்று பொறுமையாக இருப்பதன் மூலம் என்று நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. பணியிடத்துல சில மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இது கூடுதல் சுமையாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே புரிந்துணர்வுகள் என்று குறைவாக தங்க இருக்கின்றது. அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பதும் நல்லது தாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு அனைவரையும் நீங்க வற்புறுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான செலவுகளாகவும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலுக்கு போட்டியாக இருந்தவர்களை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. இயலாதவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதனால உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களும் உங்களுடைய வேலைகளுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. நண்பர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்குங்க. பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று சக வியாபாரிகள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொற்படியும் நடப்பாங்க. அழகும் இளமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு இன்று முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் வந்தாலுமே அதனை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வகைகள்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இதனால லாபமும் உண்டாகும். வாகன வகையில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல உங்களின் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பெரியோர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் தெளிவும் உண்டாகும். வியாபாரத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்று மேன்மை தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்யும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. அதிக கராராக பேசிவிடவும் வேண்டாங்க. நயமாக பேசித்தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாங்க. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இதனால இன்று கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுகளும் பய உணர்வுகளும் ஏற்படலாங்க. இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். இது உங்களுடைய மகிழ்ச்சியை பாதிப்பதாகவும் இருக்கின்றது. இதனால இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய வளர்ச்சி பற்றி கவலைப்படவும் வேண்டாம். பணிகளை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. திருமண உறவில என்று குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இதனால அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்திற்கான சிக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். கடன் எதிர்பார்த்ததும் வந்து சேருங்க. பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம்.
சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவுகளும் செய்வீங்க. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில நன்மைகளும் வந்து சேரும். காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கனிவான பேச்சுக்களினால உங்கள் காதலியை மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வேலை சுமையினால அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். மேலதிகாரிகள் கிட்ட கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இடத்துல வேடிக்கையாக பேசுகின்றோம் என்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால விட்டு கொடுத்து அனுசரித்து பேசுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் அனுசரணையாக தங்க பேசியாக வேண்டியதும் இருக்கும். பணிகள்ல உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. ஆன்மீக வேலைகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்கள் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. சகோதர சகோதரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆர்வமும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இதன் மூலம் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திரைப்படங்கள் பார்ப்பது, இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். பணியிட சூழல்கள் என்று சிறப்பாக தங்க இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடனான தகவல் பரிமாற்றத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய தேவையான கோபமான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. இது அவசியமான செலவுகள் தானா என்பதை அறிந்து செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுமாராகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு நல்லதும் செய்வீங்க. இதனால நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. மன வருத்தங்களும் நீங்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய்தும் காட்டுவீங்க. நம்பியவர்களுக்கு நல்ல நேரத்துல கை கொடுத்து உதவிகளும் செய்வீங்க. அவர்களுக்காக பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபமான பேச்சுக்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். எதிர்பார்த்த காரியங்கள் என்ற சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்களிடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மனைவி மற்றும் குடும்பத்தினருடைய கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை தருவதாகவும் இருக்கும். வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
தொழில் சம்பந்தமாக ஏற்படுகின்ற செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துல ஓரளவு பற்றாக்குறை இருந்து வந்தாலுமே இதனை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்று விடுவீங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். 1-2 நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இதனால ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். பொருளாதாரத்துல ஏற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நன்மைகளும் உண்டாகும். மற்றவர்களுடைய எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியமான விஷயத்துல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. பணிகள்ல இருந்து வந்த பொறுப்புகளும் சற்று குறையவும் செய்யும். எதிலும் என்ற கட்டுப்பாடுடன் நடந்து கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற மனசலனங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எண்ணிய சில பணிகள் நிறைவேறவும் காண்பீங்க. அவ்வப்பொழுது சற்று களைப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புரிதல்களும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் வாங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. நீங்கள் நினைத்த பணிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. சிறப்பாக திட்டமிடவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த அணுகுமுறையின் மூலம் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல நல்ல ஒரு பெயரும் புகழும் சம்பாதிக்கவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களுடைய வேலைகளை எல்லாமே விரும்பி செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற சிறந்த ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. இக்கட்டான நேரத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அவர்களும் உங்களுக்கு ஏதாவது நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் தொல்லையில இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. LIC போன்றவற்றில பாலிசி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. வீடு கட்ட வேண்டிய இடத்துல இருந்து வந்த வில்லங்கங்களை எல்லாமே தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொலைதூரத்துல இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்களினால வியாபாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த அளவிற்கு விற்பனையும் லாபமும் நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல உள்ளவர்கள் கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளதாக இருக்கும். நீண்ட நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விஐபிக்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உற்சாகம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளினால உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கவும் பெறுவீங்க. அவர்களுடைய கல்வி விஷயத்துல நீங்க அதிக அக்கறையும் காட்டுவீங்க. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்குங்க. சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாடு சென்று வர வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இடம் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல ஒத்துழைப்புகளும் மேம்படும். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியும் பெறுவீங்க. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும்.
உயர்நிலை கல்வியில இருக்கிறவங்களுக்கு மேன்மையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு புத்துணர்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இசை விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலை செய்கின்ற இடத்துல முறையான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இன்று அனைவரிடத்திலுமே நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வேலைகளை எல்லாமே எளிதாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. உறவுல இருந்து வந்த கோபமான பேச்சுக்களை நீங்க தவிர்த்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை ஓரளவிற்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பண இழப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உற்சாகத்துடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளாட்டமாக இருந்து வந்த தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதயத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பரிசோதனைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்குங்க. நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் இருப்பீங்க. வீட்டுல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்களே ஏற்கவும் செய்வீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் இதனை எல்லாமே நீங்க திறம்பட எதிர்கொண்டு நிர்வாகத்தினருடைய நம்பிக்கையையும் பெற்றும் விடுவீங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறிய அளவுல பொருளாதார பற்றாக்குறை இருந்தாலும் வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்குங்க. குடும்பத்துல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் அமைதியில எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. ஆடம்பரமான செலவுகளின் மூலம் சேமிப்புகள் பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். முயற்சிக்கு ஏற்ப சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் தொடர்பாக புதிய முதலீடுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சேமிப்புகளும் குறையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய கோபங்களையும் உணர்வுகளையும் கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லதுதாங்க. நேர்மறையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணியின் பொழுது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களிடத்திலும் நீங்க கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. திருமண உறவில என்று கணவன் மனைவிக்கு இடையே கோபமான பேச்சுக்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய அதீத கோபங்களை அவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சற்று குறைவாக தங்க இருக்கும். தேவையற்ற செலவுகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தேவையற்ற சிக்கல்களையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று தூக்கமின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற மன உளைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. தேவையற்ற இடங்கள்ல உட்கார்ந்து தேவையற்ற பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. அரசாங்க வேலையில பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். அக்கறையோடு வேலை பார்த்தாலும் மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரை பெறுவது என்பது சிரமமாக தங்க இருக்கும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களின் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன சங்கடங்களும் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்குங்க. உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆனாலும் பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றும் விடுவீங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டுக் கொடுத்து முடிக்க வேண்டியதும் இருக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊழியர்கள் இடத்துல கனிவாகவும் நடந்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுக்கும் பல முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதர சகோதரிகளிடத்துல ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது, எதிர்கால முதலீடுகள் பற்றி யோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல வெற்றியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் தென்படும். எதிர்கால முதலீடுகள் பற்றிய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறியான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. மூத்த உடன்பிறப்புகளின் மூலம் அலைச்சல்களும் அனுகூலமும் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். இணையம் சார்ந்த துறைகள்ல சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபார பணிகள்ல புதுமையான சூழலும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே இன்று கனிவாகவும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளநீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. ஆனாலும் நல்லதும் நடைபெறும். இன்று உங்களுக்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. பணிச்சுமையும் இருக்கும். இது நீங்க எதிர்பார்த்ததாகவும் இருக்குங்க. சாமர்த்தியமாக இதனை எல்லாமே கையாளவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதியை பொறுத்தளவிற்கு ஏற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
பணத்தை கையாளும் பொழுது சிரமம் என்று எதுவும் இருக்காது. சுதந்திரமாக செலவுகளும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடந்த காலத்துல இருந்து வந்த ஏமாற்றங்கள்ல இருந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளை எல்லாமே தாண்டி வந்து விடுவீங்க. இக்கட்டான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளை மேற்படிப்பிற்காக வெளியூர் அனுப்பியும் வைப்பீங்க. உங்களுடைய அன்பிற்கு உரியவர்களுடைய காதலையும் பெற்றும் விடுவீங்க. அவர்களுக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையாக வேலைகள் செய்வதும் நல்லது. மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்ற நிதானத்துடன் செய்து முடிப்பதும் நல்லது தாங்க. புதிய வேலைகளை மேற்கொண்டு செய்தும் காட்டுவீங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. ஓரிரண்டு வேலைகளை நீங்க போராடித்தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். அலைச்சல்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். முன்கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில முன்னேற்றத்தையும் அடைவாங்க. உத்தியோகத்துல ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்தை நோக்கி முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்திற்காக பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். மற்றவர்களுக்காக உதவிகள் செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல சிந்தித்தும் செயல்படுங்க. எடுத்த வேலைகள் தாமதமானாலும் நிறைவேறவும் காண்பீங்க. செலவுகளும் இருக்குங்க. ஆனாலும் இது அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுசரித்து செல்வதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்களும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு என்று புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாங்க. உங்களுடைய முயற்சிகள் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல ஒற்றுமையாகவும் உணர்வீங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சுதந்திரமாகவும் இருக்குங்க. உங்களுடைய சேமிக்கின்ற ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால வியாபாரத்தை நிலைநிறுத்தவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த எதிர்மறையான பலன்களும் மாறும். குடும்ப விவகாரத்துல மனக்குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. அடுத்தவர்களுக்கு அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. அவர்கள் அதனை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். லாபமும் கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்கவும் செய்வீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும்.
உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க தங்களுடைய குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தாய்நாட்டை பற்றிய சிந்தனைகளும் என்று அதிகரிக்கவும் காண்பீங்க. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு தேவையான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்விக்காக வெளிநாடு சென்று இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். மனதில ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களினால நன்மைகளும் உண்டாகும். உத்தியோகத்துல ஆதரவான சூழலும் இருக்கும். சுபகாரிய எண்ணங்களும் கூடி வரலாம். நெருக்கமானவர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க என்று அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். நன்மைகளும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் வேலைகளை எல்லாமே லேசாக எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று பணிச்சுமைகள் சற்று குறைவாகவும் இருக்கும். சலிப்பாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. வேலைக்காக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் இருவருக்கும் இடையில சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். இன்று ஏதாவது பணவரவு இருந்தாலுமே எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வேலையில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில இறங்கவும் செய்வீங்க. பங்கு பரிவர்த்தனைகள் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில்துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே வெற்றி காணவும் செய்வீங்க. அரசு துறை வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். காதல்ல இருக்கிறவங்க தங்கள் காதலிக்கும் பெண்கள் இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. பணியாளர்களினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தொழில்துறையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தினரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். என்று முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் கூடி வரலாம். பிரயாணங்களினால நன்மைகளும் உண்டாகும். தைரியமாக பிரயாணங்களை மேற்கொள்ளவும் செய்யலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. காதல் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டுல உள்ள பெரியவர்களுடன் கலந்து பேசி நல்ல ஒரு முடிவையும் எடுப்பீங்க. குடும்ப ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாகவும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல விருந்து போன்ற ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல முயற்சிக்கு ஏற்ப பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புகழும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6.
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். முதலீடுகளும் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடன் இருக்கக்கூடியதும் அவசியம் தாங்க. எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணியிடத்தில வளர்ச்சி என்ற சராசரியாகவும் இருக்கும். பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவிலை என்ற சற்று குழப்பத்துடனும் இருப்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவில தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. இதனால உங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. செய்யும் தொழிலில முன்னேற்றமும் இருக்கும். கட்டுமான தொழிலை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. நில விற்பனையில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடன் இருந்தாலே போதுங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலுமே தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சமாளித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல இன்று வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். புதிய முயற்சிகள்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வெளியே வந்து உதவவும் செய்வாங்க. புதுமைகளையும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, இவற்றிற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். காலதாமதங்கள் ஆனாலும் நல்லபடியாக முடித்தும் வைப்பீங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையை நோக்கியும் செல்வாங்க. கல்விக்காக வெளிநாடு சென்று இருப்பவர்களுடைய கல்வி சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். உத்தியோக பணிகள்ல உயர்வுக்கான சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சமூக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்று உயர்வு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.